ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல ஹெல்த்தியான சிம்பிளான நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு ராகி கேக் தாங்க. அதுக்கு இந்த ராகி மாவு இந்த கப்புக்கு 1 கப் எடுத்துருக்குறேன். 2 முட்டை. எந்த கப்பில் நம்ம ராகி மாவு எடுத்துகிறோம் அந்த கப்புக்கு அரை கப்பு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். அதே கப்புக்கு 1.5 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இது நல்ல சுத்தமான இது, அதனால் அதை டைரெக்டாக அதிகலாம் அதே மாதிரி இது சமையல் சோடா, அதாவது பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம்ல அது. அப்புறம் இது நார்மல் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில், அவ்வளோதாங்க. அப்புறம் நம்ம பேக் பண்ணதுக்கு தேவையான அந்த ட்ரே, அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார். சிம்பிளாக ஓவன் இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்ம ராகி கேக் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டவாவில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். சிம்மில் வச்சுருக்கேன். அது ஹீட் ஏறிடும். நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்காட்டி ஹீட் ஏறிடும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த 2 முட்டை எடுத்துருக்கோம்ல, அந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா அந்த முட்டை தூள்லாம் இல்லாமல் நீட்டாக அந்த முட்டை உழுத மாதிரி 2 முட்டை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கணுங்க. ஜார் ட்ரையாக இருக்கணும். ஈர ஜாரில் போடாதீங்க, நல்லா ட்ரையாக இருக்க ஜாரில் போடுங்க. 2 முட்டை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற நம்ம சமையலுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயிலை எடுத்துக்கலாம். அது நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ மாவு, அதே கப்புக்கு அரை கப்பு நம்ம ஆயில் எடுக்க போகிறோம். அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் தாங்க ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆயில் எடுத்துடலாம். கரெக்டாக அரை கப் ஆயில் எடுத்தால் போதுங்க. இதுக்கு நம்ம பட்டர்லாம் தேவையில்லை. நம்ம ஆயில், முட்டை, அவ்வளோதான். இந்த ஆயில் அரை கப் எடுத்தாச்சா, ஆயிலையும் அதே மிக்ஸி ஜார்லேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஆயிலையும் அந்த முட்டை கூடயே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஞ்ச் அமௌண்ட் நம்ம பேக்கிங் சோடா பிஞ்ச் அமௌண்ட்டு போட்டால் போதும். கொஞ்சம் நிறையெல்லாம் போட்டால் இதாயிரும். கொஞ்சோண்டு எடுத்தால் போதும். இந்தளவுக்கு போதுங்க. இந்தளவுக்கு பேக்கிங் சோடா போதும். அதுவும் அது கூடயே ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மிக்சியில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். நல்லா பிளெண்ட் பண்ணால் இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி அழகாக வந்துடும். இப்போ இந்த நம்ம அரைச்ச இந்த பேட்டர் கூட நம்ம கோகோ பவுடரும் கோகோ பவுடர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இனிமே அது கூட எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் எடுத்து வச்சுருக்கோமே பண்ணிவிட்டு அந்த திரும்பியும் ஒரு 2 செகண்ட் பிளெண்ட் பண்ணால் போதும். இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். கொஞ்சம் 2 செகண்ட் வச்சா போதும். அழகாக மிக்ஸ் ஆயிருங்க. பேட்டர் நமக்கு கேக்குக்குள்ள பேட்டர் அழகாக ஷைனிங்காக ரெடி ஆயிருங்க. இதுக்கு நம்ம பிளெண்டர்லாம் தேவையே இல்லை. நல்லா ஜார்லேயே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல ஸ்மூத்தாக ஷைனிங்கான அழகான கேக்குக்கு தேவையான பேட்டர் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பார்த்திங்களா எவ்வளோ ஷைனிங்காக அழகாக இருக்குன்னு. இப்போ இந்த பேட்டரை நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேப்ப மாவு இருக்குல்ல, அந்த மாவு கூட இந்த பேட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஈவனாக மிக்ஸ் பண்ணும்போது அழகான கேக்குக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆயிரும். நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஹெல்த்தியும் கூட. நம்ம மைதா சேர்க்கலை. நார்மலாக கேக்குக்கு மைதா சேர்ப்போம், சீனி சேர்ப்போம். இது மைதாவோ சீனியோ எதுவும் சேர்க்காம நல்ல சத்துள்ளதாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஈஸியாகவும் பண்ணிடலாம். அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நீட்டாக பிளெண்டர் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். அழகாக ஈவனாக மிக்ஸ் பண்ணால் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக ஷைனிங்காக ரெடி ஆகிட்டா. இதை நம்ம மோல்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மோல்டில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு அதில் இந்த பேட்டரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 தட்டு தட்டினா எந்த ஒரு பபிள்ஸும் மேலே இருக்காது. அழகாக செட்டில் ஆயிரும்.
இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணிடுவோம். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படி 2 தட்டு தட்டிட்டு அப்படி நம்ம அங்கே அடுப்பில் உப்பு வச்சுருந்தோம்ல ஹீட்டில், அதில் மேலே கொண்டு இதை வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி மேலே ஒரு வெயிட்டுக்கு ஏதாச்சும் ஒரு வெயிட்டுக்கு வச்சுருங்க. சிம்மில் வைக்கணும். இனிமேல் சிம்மில் வச்சு ஒரு 1/2 hour கரெக்டாக 30 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அழகாக ரெடி ஆயிருங்க. எந்த ஒரு கறியவும் செய்யாது, நீட்டாக சூப்பராக ரெடி ஆயிரும். டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், 30 மினிட்ஸ் கழித்து பார்த்தா எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஓரத்தில் கூட ஒட்டாமல் அதுவாகவே நம்ம கத்திலாம் வச்சு எடுக்கவே வேண்டாம், அதுவாகவே அழகாக ஓரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கா. இதை அப்படி மாற்றி ஒரு பிளேட்டுக்கு தட்டிடலாம். தட்டினோன்னே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹார்ட் ஷேப்பில் சுவையான ராகி கேக் ரெடி ஆகிட்டுங்க. எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்குங்க. பாருங்கள், கையை வச்சு நான் தொட்டு பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு கத்தி எடுத்து கட் பண்ணலாம். செம்ம சாஃப்ட்டு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. சுவையான டேஸ்ட்டான ராகி கேக்கு வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம். ஓவன்லாம் எல்லாமே எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பஞ்சுன்னு மெத்துன்னு இருக்கா. நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.